2022 முதல் முறையாக ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக போர் அறிவிக்கிறப்ப ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த காரியங்களை சமீப நாட்களாக ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ மாஸ்கோவோட தீவிரவாத தாக்குதலுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ரஷ்யர்கள் உறுதி பண்ணாங்களோ அதுலேருந்து உக்ரைனோட முக்கியமான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ரஷ்யன்ஸ் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஈஸ்டர்ன் யுக்ரைனை வெஸ்டர்ன் யுக்ரைன்லேருந்து துண்டாக்குற முயற்சி தான். சரிபாதியாக உக்ரைனை கூறு போட போகிறாங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி உக்ரைனை 2 பாதியாக ரஷ்யன்ஸ் பிரிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண போகிறாங்கன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெனிப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர். இந்த ரிவர் சரியாக யுக்ரைனை 2 பாதியாக பிரிக்குது. இந்த ரிவரில் ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான பிரிட்ஜஸை ரஷ்யன்ஸ் டார்கெட் பண்ண போகிறாங்க. இந்த டார்கெட்டிங்கை எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே. ஆனால் ஒருவேளை இந்த பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் யுக்ரைனும் வெஸ்டர்ன் யுக்ரைனும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆயிரும். இது எப்படின்றத தெளிவான ஒரு மேப்பின் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க லைன் தான் உக்ரைனை 2 பாதியாக பிரிக்க போகிற லைனு. இந்த லைன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, டெனிப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவரை தான் நமக்கு குறிக்குது. இந்த ரிவரை சுற்றி ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட பிரிட்ஜஸை உக்ரைனாலையும் சரி ரஷ்யர்களாலையும் சரி தாண்ட முடியாது. இந்த போர் ஆரம்பித்தப்பயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரஷ்யாவால் இந்த ரிவரை தாண்ட முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸை வச்சுருக்கிற ரஷ்யர்களாலேயே இந்த ரிவரை தாண்டறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை இப்போ வரைக்கும் சரியாக உருவாக்க முடியலை. அண்ட் இந்த ஜப்ரோஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட்டில் ஏகப்பட்ட இடத்துல இந்த உக்ரைனோட டெனிப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு, அதாவது நீங்கள் குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தின்னாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலையே உக்ரைனியன்ஸ் இந்த ரஷ்யாவோட ஆக்குபைட் டெரிட்டரிக்குள்ளே வரணும்னு நினச்சப்ப ரஷ்யர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு இந்த பகுதியில் மட்டுமே நடந்துச்சு. அப்போது இந்த டெனிப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் மிகப்பெரிய வித்து இருக்கிற இடங்களில் ரஷ்யர்களால் கடக்க முடியும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் அதே சமயம் இந்த டெனிப்ரோ ஆறு கியவ் தலைநகரத்தையும் 2 துண்டாக பிரிக்குது. ஸோ ஒன்ஸ் ரஷ்யன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை இணைக்கிற அந்த பாலங்கள் எல்லாத்தையுமே சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வெஸ்டர்ன் யுக்ரைனும் ஈஸ்டர்ன் யுக்ரைனும் சரிபாதியாக பிரிந்துவிடும். அதே சமயம் சண்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது கார்கிவ், லுஹான்ஸ், டொனியட்ஸ்க் அண்ட் மரியாபூல் இந்த இடத்துல தான் சண்டை கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போது இந்த பகுதியில் தான் மேற்கு நாடுகள் சப்ளை பண்ண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம், பீரங்கிகளாக இருக்கலாம், ஏர்டாக்ஸாக இருக்கலாம், ஆர்ட்லரிஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்குது. அண்ட் உக்ரைனோட மிகப்பெரிய இராணுவமும் இந்த ஈஸ்டர்ன் யுக்ரைன் பகுதியில் தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு ஏப்ரம்ஸ் பீரங்கி டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டொனியஸ்க் பகுதியில் ஒரு ஏப்ரம்ஸ் பீரங்கி பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பீரங்கி ரிப்பேர் ஆகிருக்கு. இப்போ இந்த பீரங்கியை அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த பீரங்கியை உக்ரைன் வழியாக எடுத்துகிட்டு போய் போலந்துக்கு கொண்டு போகணும். போலந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். இந்த ஆற்றை கடந்து தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போகணும். ஸோ ஒன்ஸ் இந்த பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மொத்த எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ரஷ்யன்களுக்கு சொந்தமாயிரும். அண்ட் இந்த வீரர்கள் எல்லாருமே சரணடைஞ்சாகணும். மேற்கு நாடுகள் 2 வருஷம் எக்யூப்மெண்ட்டை கொடுத்து ரஷ்யர்களை கொல்லணும் அப்படின்னு நினச்சது அவங்க சைடே மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆயிரும். எல்லா நேட்டோ எக்யூப்மெண்ட்ஸுமே ரஷ்யர்கள் கையில் போய் அவங்க அது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி யாருக்கு தெரியுமா அனுப்புவாங்க? இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, நம்ம ஈரான், இவங்களுக்கு அனுப்புவாங்க. தெஹ்ரானுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் போயிருச்சுன்னா அம்புடு தான் மிடில் ஈஸ்டே கொலாப்ஸ் ஆயிரும். மிடில் ஈஸ்ட்டில் இந்த அமெரிக்கன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ப்ராக்ஸி வார், அது எல்லாத்துக்கும் சரியான பதிலடி இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த பிரிட்ஜஸ் டார்கெட் பண்ணப்பட்டு உக்ரைன் சரிபாதியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கன் எம்பையரோட கொலாப்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த உக்ரைனியன் பிரிட்ஜஸை டார்கெட் பண்ணவில்லை அப்படின்னா ரஷ்யர்களோட முக்கியமான டார்கெட்
அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டாக தான் இருக்கும். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுமே உக்ரைனோட இந்த ரிவரில் தான் இருக்குது. ஏகப்பட்ட ரிசர்வாயர்ஸ் இருக்கும் ரிவரில், அந்த ரிசர்வாயர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏவுகணை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை நோக்கி போகுதா இல்லை பிரிட்ஜஸை நோக்கி போகுதா அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போதைக்கு தெரியலை. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் கார்கிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வழியாக தான் கின்சல் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு இனிஷியலான ரிப்போர்ட்ஸில் தெரிய வருது. பட் எது எப்படி நடந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆறில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் யுக்ரைன், வெஸ்டர்ன் யுக்ரைன்னு சொல்லி உக்ரைனை ரெண்டாக பிரிச்சிடலாம். பட் இந்த ஆற்றை கடந்து வர முடியுமா ராணுவ வீரர்களால்? பிரிட்ஜ் இல்லைன்னா என்ன, ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கே ஆற்றை கடக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே அதாவது ரஷ்யன்ஸும் உக்ரைனியன்ஸும் பல இடங்களில் இந்த ஆற்றை கடந்து சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷத்தில். அப்படி யார் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஆற்றை யார் கடக்கிறாங்களோ அவங்க சைடு மிகப்பெரிய அளவில் கேஷுவாலிட்டி ரேட் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக உக்ரைனை சொல்லணும். இந்த ஜபரோஷியா பகுதியில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த ஆற்றை கடந்து அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்போல்லாம் வராங்களோ மிகப்பெரிய அளவில் மனித உயிர்களை அவங்க அந்த பேட்டில் இழந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்கள சாவுக்கு அனுப்புகிற மாதிரி தான் ஆற்றை கடக்கிறதுன்றது. ஸோ ரஷ்யன்ஸும் இந்த ஆற்றை கடக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண மாட்டாங்க. அண்ட் உக்ரைனியன்ஸால் டெஃபினட்டாக இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸே இல்லை, ஏற்கனவே இல்லை. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்படி வரப்போகுது? ஸோ ஒன்ஸ் பிரிட்ஜை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்களாக இருக்கட்டும், ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இருக்கக்கூடிய மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யர்கள் கையில் போயிடும். சரி, ஈஸ்டர்ன் யுக்ரைனை ரஷ்யன்ஸ் பிரிச்சுட்டா அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த இடத்த வச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் பஃபர் ஜோனை உருவாக்கிடுவாங்க. Soviet Union. I thought you guys broke up. Yes, that's what we wanted you to think. இந்த பஃபர் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுறது ஃப்யூச்சரில் அந்த பாதி யுக்ரைன் நேட்டோக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டாலும் மீதி இருக்கிற யுக்ரைனில் தான் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஃப்யூச்சரில் ஏதாவது போர் வந்துச்சுன்னா அங்கே சண்டை நடக்கும். ஸோ ரஷ்ய டெரிட்டரியில் ரஷ்யாவோட சிட்டிஸை பாதிப்புக்கு உள்ளாக்கி நேட்டோவோட சண்டை போடாமல் அதுக்கு மாறாக இப்போ அவங்க பிடிக்கணும்னு நினச்சிருக்கிற அந்த ஈஸ்டர்ன் யுக்ரைனில் சண்டையை போட்டாங்க அப்படின்னா அது ரஷ்யன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கூடுதலாக நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போரில் டாக்டிக்கல் நியூக்ஸை பயன்படுத்த வேண்டியது வந்தாலும் அவங்க நாட்டு மண்ணு மேலே அவங்க அதை பயன்படுத்தாமல் பெலாருஸ்லேயோ இல்லை இந்த உக்ரைனோட பாதியிலையோ அவங்க பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கிளியராக ரஷ்யன்ஸோட மோட்டோவை உலகத்துக்கு காட்டுது. எங்களுக்கு தேவை பஃபர் ஜோனு, அந்த பஃபர் ஜோனை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றது. இப்போ ஒருவேளை இந்த பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே ரஷ்யர்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகம் அதை எப்படி பார்க்கும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா ரஷ்யர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளேயும் வரமாட்டாங்க அப்படின்றது தான் உலகம் பார்க்கும். சமீப காலங்களாகவே ரஷ்யன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே போக தயார், ஆனால் எங்களோட கண்டிஷன்ஸுக்கும் உக்ரைன் சம்மதிக்கணும் அப்படின்னு ரஷ்யன் சைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரிட்ஜஸை அட்டாக் பண்ணுறதன் மூலமாக அவங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வருவாங்கன்னா, அவ்வளோதான்ப்பா, ஈஸ்டர்ன் யுக்ரைன் நாங்கள் எடுத்துக்கிறோம், வெஸ்டர்ன் யுக்ரைன் வேணால் நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்குன்ற இடமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஈஸ்டர்ன் யுக்ரைனை அவங்க ஆக்குப்பை பண்ண மாதிரி ஆயிடும். அதனால் ஃப்யூச்சரில் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்குள்ளே பீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நடக்க போகிறதே இல்லை. ஒன்ஸ் இந்த பிரிட்ஜை அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே முற்றிலுமாக இந்த பிரிட்ஜஸை அழிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. இந்த பிரிட்ஜஸை அவங்க டார்கெட் பண்ணி ஏவுகணைகளை அனுப்பிச்சிட்டாலே ரஷ்யர்கள் இதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைக்குள்ளே வரப்போகிறது இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ரஷ்யா யுக்ரைன் வார் எக்ஸ்பர்ட்ஸ் மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ எப்போ ரஷ்யன்ஸ் இந்த அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான மேட்டரை நம்ம பார்க்கணும். ஒன்று, ரஷ்யன்ஸ் இந்த அட்டாக்கை பண்ணி அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் காலி பண்ணலாம். இல்லை அப்படின்னா உக்ரைனியன்ஸ் அந்த பிரிட்ஜை அட்டாக் பண்ண வச்சு அந்த பிரிட்ஜை அவங்க காலி பண்ணலாம். அது எப்படி உக்ரைனியன்ஸ் அந்த பிரிட்ஜை காலி பண்ணுவாங்கன்னா, சிம்பிள், ஈஸ்டர்ன் யுக்ரைனில் ரஷ்யன்ஸ் இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட உக்ரைனியன் டெரிட்டரியை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் உக்ரைனியன்ஸ் அவ்வளோதான்ப்பா, இந்த டெனிப்ரோவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை நம்மளால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுன்றதை உணர்ந்துட்டாங்கன்னா இந்த பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அவங்க வெஸ்டர்ன் சைடு ரிட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வெஸ்டர்ன் சைடு ரிட்ரீட் பண்ணிட்டாங்கன்றப்ப டெனிப்ரோவை தாண்டி ரஷ்யன்ஸால் உள்ளே வர முடியாது, நாங்கள் அந்த பகுதியை பாதுகாத்துக்கிறோம், ஈஸ்டர்ன் யுக்ரைனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனியன்ஸே சொல்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ரஷ்யன்ஸ் உக்ரைனியன்ஸை புஷ் பண்ணாங்க அப்படின்னா
இந்த போரில் ரஷ்யர்களுக்கு சாதகமாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அவங்களே பிரிட்ஜை காலி பண்ணாங்க அப்படின்னா அவங்க சைடு பிரச்சனை இருக்கும். இந்த மேற்கு நாடுகள் ஒருவேளை இன்டர்வீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரான்ஸோட ட்ரூப்ஸு ஒடிசாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உக்ரைனியன்ஸே இந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நாங்கள் பாதி நாட்டையாவது காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிட்ரீட் பண்ணாங்கன்னா அந்த டைம் மேற்கு நாடுகள் உக்ரைனுக்காண்டி உள்ள பூட்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்றது நடக்க போகிறது இல்லை. பட் ஒருவேளை ரஷ்யன்ஸ் அந்த பிரிட்ஜை காலி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்டாக் இப்போது நம்ம இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜஸை காலி பண்ணுறதுக்கு கின்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை தான் சிறந்த ஏவுகணை. அண்ட் இந்த கின்சலை நீங்களும் நானும் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ நமக்கு கிடைக்காத தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கின்சல் எந்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு, உக்ரைனோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கா, இல்லை அப்படின்னா அந்த பிரிட்ஜஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான்றது மட்டும் நமக்கு தெரியல. இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ரஷ்யன்ஸ் இந்த பிரிட்ஜை இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அட்டாக் பண்ணுறாங்களான்ற அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஆனால் அந்த டேட்டா நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தெரிஞ்சிடும். இன்னொரு 4-5 மணி நேரம் கழித்து நமக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம அடுத்த காணொலியில் ஒரு முடிவு ஒன்று எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த பவர் பிளான்ட்டு உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பட் எது எப்படியோ இந்த வீடியோவிலேருந்து 2 விதமான கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஒன்று, பிரிட்ஜ் அட்டாக். அந்த அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஈஸ்டர்ன் யுக்ரைனை துண்டாக்குறதுக்கு ரஷ்யன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக். அதாவது உக்ரைனை முழுக்க தாக்கி அதோட எலக்ட்ரிசிட்டி கிரிட் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மோஸ்ட்லி உக்ரைனியன்ஸே அவங்களோட பிரிட்ஜை அட்டாக் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் சைடு ரிட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்க செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க செய்யணும்னு நினச்சாங்கன்னா இந்த போர் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் நீண்டுக்கிட்டு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற அந்த கின்சல் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பட தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.